ஆடி 18 வரைக்கும் வந்தீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட். ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1/2 அடியிலிருந்தே இருக்குங்க. 1/2 அடியிலிருந்து இருக்கு. 1/2 அடியிலிருந்து இருக்கு. என்ன விலை 1/2 அடி? 1/2 அடி 100 ரூபாயில இருக்கு. 100 ரூபாயிலிருந்து நம்மகிட்ட இருக்குங்க. அதிகபட்ச விலைனா நம்மள்கிட்ட 55,000 வரைக்கும் இருக்கு. சிக்ஸ் பேக் வச்சுட்டு நல்லா அருமையா கம்பீரமா உட்கார்ந்திருக்காரு பாருங்க. சூப்பரா இருக்கு. இது பாருங்க. இது வந்து வெளியில இருந்து இறக்குமதி பண்ணது. வேற வெளிய இருந்து வாங்குறாங்க. அதனால ஓபனா சொல்லிறோம். வெளிய இருந்து வாங்குனா வெளிய இருந்து வாங்குறது. வெளிய இருந்து அதல தவறு இல்ல. மற்ற இடத்த தொழில பாக்குறாங்க. நான் இது என்னுடைய பேஷனா நான் பாக்குறேன். அமௌண்ட் காசை தாண்டி நான் என்னுடைய முழு நேரமா நான் இது கூடவே டிராவல் ஆகிறேன். நான் இதை ரசிச்சு பண்ணிட்டு இருக்கேன். இந்த எனக்கு இந்த பெயிண்டிங் வந்து நான் எனக்கு பிடிச்ச கலர்ல அடிக்கணும்னா நான் எப்போ உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கணும், எப்போ வந்தா கரெக்டா இருக்கும்? நம்ம ஒரு குடோன் தான் அடிச்சு வச்சிருக்கோம். இன்னும் 2-3 குடோன் இருக்கு. அப்போ வந்து இப்ப நீங்க வந்தா கூட நான் வந்து உங்களுக்கு உண்டான கலர்ல கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும். இதுக்கப்புறம் நீங்க கலர் உங்களுக்கு வேணும்னாலும் நான் அதுக்கு தான் நிறுத்தி வச்சிருக்கேன். முந்நூறு சிலை ரெடியா இருக்கு, நீங்க வாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு 200-300 சிலைக்கு மேல இருக்கு நண்பா. இன்னும் 3 குடோன்ல ஒயிட் பீஸா நான் வச்சிருக்கீங்க. சின்ன சைஸுக்கும் கலர் பண்ணிக்கலாம், பெரிய சைஸுக்கும் கலர் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த அந்தந்த சைஸுக்கு தகுந்தாப்புல நான் வந்து கலர் அடிக்காம வச்சிருக்கேன். மூணு ஸ்டேட்ல இருந்து நம்மகிட்ட வராங்க. தமிழ்நாடு, ஓவராலா, பக்கத்து கேரளா, அப்புறம் 2வது கர்நாடகா. எப்படின்னா இங்க இருந்து கேரளா வரைக்கும் ரீச் எப்படின்னது நண்பா? அதெல்லாம் நீங்க தான் நண்பா, உங்களுடைய ரீச் தான். அட்வான்ஸ்னா பெரிய சிலைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு மேல இருக்கிற சிலைக்கெல்லாம் வந்து ஒரு 5,000 ரூபா கொடுக்கலாம். மீதி சின்னதாக இருந்தால் ஒரு 2 ரூபா 3 ரூபா அதுக்கேற்ற மாதிரி நம்ம. இது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் ரிஸ்ட்ரிக்ட் கொடுத்த அந்த மரவள்ளி கிழங்கு பேப்பர் கணபதி தான் பண்றோம். இந்த சிலை பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டு ஒரு 10 நிமிஷத்துல ஊறிச்சுன்னா அப்படியே பேப்பரா ஆயிடும். வணக்க மக்களே, ஒரு தரமான வீடியோ. இது இன்ட்ரோ கிடையாது, நான் லாஸ்டா பேசுறதுதான். ஃபுல்லா வீடியோ பண்ணியாச்சு. விநாயகர் சிலை வீடியோ தான் முன்னாடியே பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு சிலையும் எந்த அளவுக்கு தரமா இருந்துச்சுன்னு. ஒவ்வொரு சிலையும் அவ்வளவு தரங்க. லொகேஷன் பார்த்தோன்னு வச்சுக்கல, உங்களுக்கு சொல்றேன். எடப்பாடியில இருந்து வந்தீங்கன்னா தேவூருக்கு முன்னாடி ரைட் சைடு வற்றாம்பாளையம், அங்க இருந்து 1 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா நம்ம தமிழர் கலைச்சிற்பருக்கு சதுர்த்தி விநாயகர் சிலை வேணும் அப்படின்னா ஒன்ஸ் இங்க போய் பாருங்க. எல்லா கலெக்ஷனும் அட்டகாசமா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே போய் வீடியோ பாருங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு சிலையும் தரமா இருக்கு, அதுக்கு நான் கேரண்டி. பிரைஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, பாத்துக்கங்க. வீடியோவை அப்படியே ஃபுல்லா பாருங்க. நான் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மணி நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு பார்த்து. சரியா 1 வருஷம் ஆச்சு. இப்ப மணி சரியா பாருங்க 1:10 ஃபுல்லா எல்லாமே பார்த்து மாண்டேஜ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். வேற லெவல்ல இருக்கு. இந்த வருஷம் எக்ஸ்பெஷலா என்னென்ன புதுசா மாடல்ஸ் பண்ணிருக்கீங்க? வேற ஏதாவது சர்ப்ரைஸ் ஏதாவது இருக்கா கலெக்ஷன்ஸ்ல? நிறைய இருக்கு நண்பா. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட டபுள் மடங்கு, கிட்டத்தட்ட ஒரு 100-200 மாடலுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே. புதுசா அச்சு வச்சு இத பிளான். ஆமா நண்பா. ஓகே. புதுசாவும் போட்றாங்க. வெளியிலிருந்து நம்ம முடியலனா வெளியிலிருந்து கூட நம்ம வந்து இறக்குமதி பண்ணி ஓகேண்ணா கொடுத்துட்டு இருக்கோம். வெளியிருந்த மாடல்னா எது மாதிரி மாடல்னா? நம்ம வெளியில பாம்பே டைப் மாடல்லாம் கொடுத்துருக்கோம். பாருங்க 6 பேக் இருக்கு. ஓகே. இது வந்து பாம்பே டைப் மாடலா? ஆமா, பாம்பே டைப். ஆனா மாடல் தான். ஆனா அது வந்து முழுக்க நம்மளுடைய பேப்பர் மிஷ் கணபதி. ஓகே. கவர்மெண்ட் அலோவ் பண்ணிக்கிற அந்த கிழங்கு மாவால் செய்யப்பட்ட அந்த கணபதி வந்து நம்ம அங்கிருந்து சூப்பர் ரெடி பண்ணி. நீங்க சொல்லும் போது தான் தெரியுது வேற லெவல். நல்லா இருக்குது. இங்க வந்து கலர் பண்ணிக்கிறதா இல்ல அச்சு மட்டும் வெளிய இருந்து வாங்கிட்டீங்களா? இல்ல, நம்ம அச்சு நம்ம இங்கேயே செய்வோம். ஓகே. நம்ம இங்கேயே நம்மளே செய்யறதா. ஓகே. எனக்கு அதாவது அச்சு செய்யணும்னா ஒரு அச்சுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 லட்ச ரூபாய்க்கு பக்கமா ஆகும். ஓகே. ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 அச்சு புதுசா போடுறதே முதலீடு போடுறதே பெருசா. ஓகே.
அதனால மாடல் எக்ஸ்ட்ரா காட்டணுங்கிறதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல நண்பர்களுக்கு வந்து நம்ம கலெக்ஷனை நம்ம ஓகே உங்ககிட்ட இருக்கிற இதை வந்து அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி அவங்க இருக்கிறத உங்ககிட்ட வாங்கிக்கிற மாதிரி எடுத்துக்கிற மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டு அடிங்கண்ணா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 அடிக்கு மேல வரும்பா, ஒரு 13 அடி அந்த ரேஞ்சில் வரும், ரேஞ்ச் வரும். ஆமா இதெல்லாம் நம்மளுதான் ரொம்ப அகலமா இருக்கும். குபேர கணபதின்னு பேரு. குபேர கணபதி ஓகே, நல்லா அகலமா நல்லா கம்பீரமா இருப்பாரு. சூப்பருங்கண்ணா. அப்படியே உங்க பின்னாடி பாருங்க. ஆமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கருட வாகன கணபதி. நல்லா அகலமா இருக்கும் பாருங்க, கீழே விட மேலதான் ரெக்க நல்லா அப்படியே விரிச்சு நல்ல வரவேற்பு. சூப்பர், நல்லா பிரம்மாண்டமா அப்படியே கம்பீரமா உட்காந்துட்டு இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் நாங்க இந்த எல்லா சிலையும் காட்ட ட்ரை பண்றோம். மத்ததெல்லாம் நிறைய மாடல், இது இல்லாம இன்னும் 2-3 குடோன் இருக்கு. இது எப்படி காட்ட முடியல, வீடியோ எடுத்தாவே 5-6 மணி நேரம் எடுக்கணும். சோ உங்களுக்கு என்ன சிலை பிடிச்சிருக்கானா இப்ப வீடியோ பாக்குறாங்க, எப்படி இத்தனை கலெக்ஷன்ஸை காட்டி ஆர்டர் எடுக்கிறதுங்க? அப்ப ஆன்லைன்ல இது பண்றாங்க. ஆமா, எப்படி நீங்க சாம்பிள்ஸ் எல்லாம் அனுப்பிடுறீங்களா? ஆமாண்ணா, இப்ப லாஸ்ட் டைம் நீங்க வீடியோ போடுறீங்களா? ஆமாங்கண்ணா. உங்க வீடியோ பார்த்துட்டு இன்ன வரைக்கும் எனக்கு மெசேஜ் வருது. சந்தோஷங்கண்ணா. அப்ப அவங்க என்ன பிக்சர் அனுப்புங்கண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. நான் உடனே வாட்ஸ்அப்ல நான் அனுப்புவேன். அதை பார்த்துட்டு அவங்க வந்து இது எத்தனை அடி, என்ன சைஸ், என்ன பிரைஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உண்டான ரிப்ளை பண்ணிடுவேன் நான். மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம்? மற்ற இடத்த தொழில பாக்குறாங்க, நான் இது என்னுடைய பேஷனா நான் பாக்குறேன். சூப்பருங்கண்ணா. இதை வந்து அமௌண்ட் காசை தாண்டி நான் என்னுடைய முழு நேரமா நான் இது கூடவே டிராவல் ஆகிறேன். ஓகே, அதனாலதான் எனக்கு இந்த லெவலுக்கு தெளிவா இவ்வளோ மாடலா இவ்வளோ பெயிண்டிங்கா அவ்வளோ நான் இதை ரசிச்சு பண்ணிட்டு இருக்கேன். இந்த தொழில் கொஞ்சம் மெனக்கடலோட தாண்டி கொஞ்சம் மெனக்கடல் கண்டிப்பா இது என்னுடைய ரொம்ப ஆர்வமான ஒரு தொழிலாவே நான் இதை பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்ண்ணா. ஏன்னா எல்லாரும் அந்த தொழிலை அப்படி பண்ணும்போது தான் அது அடுத்த போது மக்களுக்கும் பிடிக்கும். ஆனா நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஒவ்வொரு சிலையை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. விலையெல்லாம் ரெண்டாவது, ஏன்னா தொடர்ந்து உங்களோட டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் காட்டுறது கலெக்ஷன் தான் கேட்கறாங்க. கண்டிப்பா அப்படியே ஒவ்வொரு சிலையை பத்தி அப்படியே சொல்லிட்டு வாங்களே. சரின்பா. இது பாத்தீங்கன்னா வந்து காளமாட்டு கணபதினு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, காளமாட்டுல அப்படியே மரக்கிளையில அப்படியே ஒய்யாரமா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா 2 சிலை இருக்க மாதிரி காளமாடு இருக்கு. ஆமா வன்பா. ஓகே, அத மரத்துல இத பாருங்க, அன்னம் அந்த பக்கம் மயில் இருக்கு. அந்த மரக்கிளையில அப்படியே ஒன் சைடு அப்படியே சாஞ்சி படுத்து இருக்கிற மாதிரி ஒரு மாடலுங்க. இதுல உருவமே பார்த்தா மயில் ஒண்ணு இருக்கு, அன்னப்பறவை ஒண்ணு இருக்கு, காளமாடு இருக்கு, அப்புறம் இந்த மரம், அப்புறம் விநாயகர். ஆமா. ஓகே, இது எத்தனை அடி சிலைங்க வரும்? இது வந்து பாத்தீங்கன்னா 12 அடி வருங்க. 12 அடி வரும். ஓகே, இப்போ வந்து அடிக்காக சைஸ்க்காக எல்லாம் விலை கிடையாது. இல்லைங்க, இதுல ஒரு மாடல் வர்த்து என்ன சைஸ் இருக்கு, எந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, இப்போ இந்த மாடல் பிடிச்சிருக்குன்னா இப்போ 12 அடினா 12 அடிக்கு ஒரு விலை சொல்லிடும். பட் அது இந்த மாடலுக்கு செட் ஆகாது. இந்த மாடல் செட் ஆகாது. இதை விட அகலம் கம்மியா இருக்கலாம், இல்ல ஆர்ச் பின்னாடி வச்சிருக்கலாம். அந்த மாதிரி டைப்னா அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம வேலை. ஓகே, இப்போ அதான் முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஃபோட்டோ வீடியோஸ் காட்டுறோம். அதுல உங்களுக்கு எந்த சிலை பிடிச்சிருக்கோ அந்த சிலை சொன்னாங்கன்னா கண்டிப்பா நான் அதுக்குண்டான வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்றேன். ஓகேண்ணா. இது என்னங்கன்னா காளமாட்டு கணபதி. ஆனா நல்லா உருவம் நல்லா சைஸ் பெருசா அகலமாவே இருக்கும் பாருங்க. நம்ம எல்லாமே பல்கா இருக்கும். எப்பவுமே வந்து சொல்ல வேண்டியது இதுதான், நம்ம கிட்ட வந்தோம்னாவே ஒண்ணு பெயிண்டிங் வந்து நல்லா தெளிவா இருக்கும், ரெண்டாவது உருவம் நல்லா அகலமா கொடுத்துட்டு நல்லா பல்கா நம்ம வந்து கொடுக்குறோம். அதுதான் வந்து இது சிறப்பு அம்சம்னு பாருங்க. சூப்பருங்கண்ணா. அப்படியே இங்க பாருங்க, இங்க ஒரு கிரே கலர்ல பேக்ரவுண்ட் எல்லாம் பண்ணி இது என்னங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன உருவம் இருக்கு, என்ன ஹைட்? கருட வாகன கணபதி நண்பா. ஓகே, இங்க பாருங்க, கருடன் இருப்பாரு. கருடன் அது வந்து பாம்பு. இது ரெண்டும் ஒண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப அதுக்கு மேல உட்காந்து அது ரெண்டும் அடக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தோட்டத்துல நாங்க பண்ணியிருக்கோம். இது அச்சு நம்மளுதாங்க? இது அச்சு நம்மளுது நண்பா. நம்மளுதான். சூப்பர், நல்லா வரவேற்பு நண்பா, நல்ல மாடலு. ஓகே. ஆனா இப்ப இந்த வேலைங்கிறது வந்து எப்படியோ ஒரு நாள், மத்தவங்களுக்கு ஒரு நாள் மாதிரி. ஆமா நண்பா, நம்ம வருஷம் ஃபுல்லா உழைப்பு, வருஷம் ஃபுல்லா இந்த உருவத்தை கொண்டு வந்து வைக்க முடியும். கண்டிப்பாங்க. ஓகேண்ணா. நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு சரிங்க ஆஃபர் ஏதாவது இருக்கா நண்பா? தள்ளுபடி அது மாதிரி ஏதாவது இருக்குது நண்பா? இல்லாமல இல்ல. ஆடி 18 வரைக்கும் வந்தீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட். 15% நான் வந்து விலையிடும். அது ஆடி 18 வரைக்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான். ஓகே. ஏன்னா இப்ப நம்ம ஸ்டார்டிங் சைஸ் என்ன சைஸ் நம்மகிட்ட இருக்கு? ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1/2 அடியிலிருந்தே இருக்குங்க. 1/2 அடியிலிருந்து இருக்கு. 1/2 அடியிலிருந்து இருக்கு. என்ன விலை 1/2 அடி? 1/2 அடி 100 ரூபாயில இருக்கு. 100 ரூபாயில இருந்து நம்மகிட்ட இருக்குங்க. அதிகபட்ச விலைனா? அதிகபட்ச விலைனா நம்மகிட்ட 55,000 வரைக்கும் இருக்கு. 100 ரூபாயில இருந்து 55,000 வரைக்கும் இருக்கு. ஆனா எல்லாமே அந்த பொருளுக்கு ஏத்த குவாலிட்டிக்கு ஏத்த அகலம், அது வேலைப்பாடு தகுந்தாப்புல அதுக்கு ஏத்த வேலை இருக்குங்க. சும்மா நம்ம வந்து 55,000 60,000 சொல்றது அது பாத்தீங்கன்னா பிரமிப்பா அப்படி மலைக்கு வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர். அந்த
சிலையுமே பார்ப்போம். ஓகே கண்டிப்பா. ஆனா இப்ப இங்க பாருங்க காளமாடு பாருங்க 6 பேக் வச்சுக்கிட்டு நல்லா அருமையா கம்பீரமா உட்கார்ந்திருக்காரு பாருங்க. சூப்பரா இருக்கு. இது பாருங்க ஃப்ரேம்லயே கவர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அதான் நம்மளுடைய வேலைப்பாடு. ஓகே இது ஆச்சுன்னா இது வெளிய வாங்குனதா நம்ம இது வந்து வெளியில இருந்து இறக்குமதி பண்ணது. வேற வெளிய இருந்து வாங்குறது. ஆனா ஓபனா சொல்லிறோம். வெளிய இருந்து வாங்குனா வெளிய இருந்து வாங்குறது. அதுல தவறு இல்ல. தவறு இல்ல. சோ இது 6 பேக் வச்சுக்கிட்டு வேற லெவல்ல இருக்குல்ல. ஆமாண்ணா. சூப்பர். இது எத்தனை அடிக்கு நான் கவர் பண்ணும்போது? இது வந்து 13 அடி வருங்க. 13. அடுத்தது இங்க ஒரு கலர்ல ஒரு லைட் கிரீன் மாதிரி yellowish மாதிரி வந்திருக்கு. வந்திருக்குன்பா. இதுவும் கலரும் அருமையான சூப்பரான கலர். ஓகே நம்ம கிட்ட எங்க இருந்தெல்லாம் வந்து வாங்குறாங்க தூரத்துல இருந்து? நண்பா நம்ம ரீசெண்டா இப்ப மைசூர்ல வந்திருக்காங்க. கர்நாடகா மைசூர்ல இருந்து. ஆமாங்க. அதாவது 3 ஸ்டேட்ல இருந்து நம்மகிட்ட வராங்க. 3 ஸ்டேட்ல நம்ம தமிழ்நாடு பவராலா. ஓகே. பக்கத்துல கேரளா. கேரளா வராங்க நண்பா. கேரளா நம்ம இருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது கர்நாடகா. ஓகே. எப்படின்னா இங்க இருந்து கேரளா வரைக்கும் ரீச் எப்படின்னது நண்பா? அதெல்லாம் நீங்க தான் நண்பா, உங்களுடைய ரீச் தான். அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க கண்டிப்பா. ஓகே கேரளா வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்கு நண்பா. ஓகே ஏன்னா சந்தோஷம் தான் இது. நம்ம ஒரு வேலை பண்றோம் போது இது மாதிரி நம்ம வெளியெல்லாம் போய் தெரியும் போது நமக்கு சந்தோஷம். கண்டிப்பா. இது எத்தனை அடிங்கண்ணா இந்த சிலை? நண்பா இது 13 அடி நண்பா. 13 அடி. ஆமாங்க. ஓகே பின்னாடி அந்த இறகு வச்ச மாதிரி கழுகு மேல அதே அந்த பாம்பு கான்செப்ட் மாதிரி அதே பிடிச்சிருக்க மாதிரி கலர் வேறங்க. ஓகே ஆனா இந்த டைம் காளமாடு கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ண மாதிரி தெரியுதுங்க. காளமாடு அதிகமா இருக்கு. இங்கேயும் பாருங்க காளமாடு வச்சு வச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே எனக்கு இந்த பெயிண்டிங் வந்து நான் எனக்கு பிடிச்ச கலர்ல அடிக்கணும்னா நான் எப்போ உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கணும், எப்போ வந்தா கரெக்டா இருக்கும் நண்பா? இப்ப கூட வாய்ப்பு இருக்கு நண்பா. இருக்கு ஏன்னா நம்ம ஒரு குடோன் தான் அடிச்சு வச்சிருக்கோம். ஓகே ஒரு குடோன் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 2-3 குடோன் இருக்கு. அப்போ வந்து இப்ப நீங்க வந்தா கூட நான் வந்து உங்களுக்கு உண்டான கலர் கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும். கரெக்ட். ஏன்னா இது வந்து நான் முன்ன அடிச்சு வச்சிருக்கேன். டிஃபால்ட்டா நம்ம ஒரு ஐடியாவுக்கு எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம். போன வருஷம் கஸ்டமர் எந்த அளவுக்கு விரும்பி இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும் இல்லையா? கரெக்ட். அத ஃபாலோ பண்ணி எங்க அடிச்சு வச்சிருக்கோம். சூப்பர். இதுக்கு அப்புறம் நீங்க கலர் உங்களுக்கு வேணும்னாலும் நான் அதுக்கு தான் நிறுத்தி வச்சிருக்கேன். ஓகே உங்களுக்கு கஸ்டமைஸா நான் கலர் பண்ணி தரதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஓகே நீங்க வந்து புக் பண்ணும்போது என்ன கலர் வேணா அது நான் வந்து உங்களுக்கு பண்ணி தரேன். பண்ணிக்கலாம். அது இப்போ வந்தாலும் முடியும். கண்டிப்பா. ஓகே இப்போ இந்த டைம் நான் ஒன்னு வாட்ச் பண்ணேன். சொல்லுங்கப்பா. பேப்பர் சுத்தி இருக்கு. ஆமாப்பா. அதாவது இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இது மத்தவங்களுக்கு அது தொழில். ஆனா நான் இது கூடவே வாழ்றேன். போன வருஷத்து பிரச்சனை என்னன்னா டஸ்ட் வரக்கூடாது. கடைசி அதாவது கஸ்டமருக்கு அவங்க இடத்துல போய் சேர்ற வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி கொண்டு போய் கொடுக்கணும். கண்டிப்பா. அதான் வந்து தெளிவா டஸ்ட் இல்லாம அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த கான்செப்ட் மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன். இதே பேப்பர் போட்டு மூடிட்டு எடுத்துட்டு ஸ்கிராட்ச் ஆகும், ஒரே மாதிரி ஆகும். அதுவும் பெரிய சிலைக்கெல்லாம் தலைவலி சிரமம். அதனால இப்ப கவரே சுத்தி ரேப்பிங் சுத்தி நாம வந்து தெளிவா வச்சிருக்கோம். ஃபினிஷிங் பண்ணி இது எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஆமான்பா. சூப்பர். அப்ப ஃபினிஷான சிலை எவ்வளவு ஆயிருக்கும்? மொத்தம் எத்தனை சிலை ஃபினிஷ் ஆயிருக்கு? ஃபினிஷ் ஆனீங்க ஒரு 300 சிலைக்கு ஆயிருக்கும் நினைக்கிறேன். இந்த சிலையை பத்தி சொல்லுங்க. இது பாருங்க. இது வந்து அந்த ராஜராஜ சோழன் போருக்கு போற மாதிரி ஒரு கவச உடைய அணிஞ்சிருப்பாரு. இதுல வந்து ஃபுல்லா அவருடைய ட்ரெஸ் எல்லாமே வந்து அந்த கவச உடையா தான் இருக்கும். சூப்பர். நீங்க இப்ப எங்களுக்கு இது பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியுது, ஆனா நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ஒரு ஆர்ட் தெரியுது. கண்டிப்பா கரெக்ட். நாங்க பார்க்கும்போது இது ஒரு சிலையா பார்க்கலாம். ஆனா நாங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஐடியா கோர் வரலாற்றையே வச்சிருக்கோம். பின்னாடி வச்சிருக்கீங்க. ஆனா இதே இந்த சிலை உருவாகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வரலாறோட சொல்லுவீங்க. கண்டிப்பா. கரெக்டா இந்த சிலைக்கு இந்த ஐடியால தான் உருவாக்கிருக்கோம். இது அச்செல்லாம் நம்மளுதான். சூப்பர். கலர் கொஞ்சம் லைட் கலர்ல இருக்கு. இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது ரதம். ஓகே. மாடு வாகனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ரதத்துல. சூப்பர். இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் வந்து ஃபைனல் ஆனதை நம்ம பேக் பண்ணிருக்கோம். ஆமா. ஓகே. இங்க வந்து இந்த ரோ எத்தனை அடி சைஸ்னா இருக்கு? இதெல்லாம் வந்து 10 to 11 அடி வரைக்கும் இருக்குங்க. 10 to 11 அடி. ஆனா நம்ம இத சுத்தணும்னாவே கிட்டத்தட்ட 2-3 நாள் சுத்தணும். கண்டிப்பா. வீடியோ எடுத்து ஃபுல்ஃபில் பண்ணனும்னா இப்ப யாரும் சங்கடப்பட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க எவ்வளவு காட்டுறோமோ அதை காட்டிடுறோம். மத்தது வந்து அண்ணாவுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் வாட்ஸ்அப் நம்பரை லிங்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ அவர் ஃபர்தராக எல்லாமே கொடுத்துருவாரு. உங்களுக்கு அது வேணாலும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு சிலையும் பாருங்க தரமாக இருக்கு. நீங்கள் ஒன்ஸ் நேரில் வாங்க. என்னால் எனக்கு கேமராவில் பார்க்கும்போதே செம்மையாக இருக்கு. அண்ட் கண்ணில் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. இந்த சிலையெல்லாம் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அதுதான் ஃபங்க்ஷன். செம்மையா இருக்கும்ல. கண்டிப்பா அழகா. ஆனா அண்ணா பார்த்து சிலைய வந்து செய்யல, செதுக்கிருக்காரு. கல்லுல செதுக்குற மாதிரி ஒவ்வொரு சிலையும் அது வருஷம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா கண்டிப்பா நண்பா அது வந்து கரெக்டா மக்கள் கஸ்டமர் தான் என்ன வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஐடியா தான் நான் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கேன். சூப்பர். வருஷம் அவங்களுடைய பெயிண்டிங்ல சரி, ஓகே, மாடலும் சரி, அவங்க குடிக்கிற ஐடியாவை நான் அப்படியே கொஞ்சம்
அப்சர்வ் பண்ணி அதுல நம்மளோட அப்புறம் இது என்ன பண்ணா கரெக்டா இருக்கும்னு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். ஆனா ஒரு வேலையை பண்ணிடலாம், அதை சக்சஸ்ஃபுல்லா பண்றதுதான் கொஞ்சம் சிரமம். அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். அதெல்லாம் பண்றது வந்து செம. 300 சிலை ரெடியா இருக்கு, நீங்க வாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு 200 300 சிலைக்கு மேல இருக்கு நண்பா. இன்னும் 3 குடோன்ல ஒயிட் பீஸா நான் வச்சிருக்கீங்க. வந்தா கஸ்டமைஸ் உங்க கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சின்னதுக்கு ஒரு குடோன், சின்ன சைஸுக்கும் கலர் பண்ணிக்கலாம், பெரிய சைஸுக்கும் கலர் பண்ணிக்கலாம். ஓகே. அந்தந்த சைஸுக்கு தகுந்தாப்புல நான் வந்து கலர் அடிக்காம வச்சிருக்கேன். சூப்பர். நீங்க வந்தீங்கன்னா மட்டும் போதும், வந்து உங்களுக்கு என்ன இதுன்னு ஆர்டர் கொடுத்துட்டு கலர் சொல்லிட்டு போனா போதும். ஆனா இப்ப அட்வான்ஸ் பே அவுட்னா எவ்வளவு அட்வான்ஸா கொடுக்கணும் உங்களுக்கு? ஒரு அட்வான்ஸ்னா பெரிய சிலைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு மேல இருக்கிற சிலைக்கெல்லாம் வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம். பெரிய சிலைக்கு ஒரு 20000 25000 வரதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாங்க. ஓகே. மீதி சின்னதாக இருந்தா ஒரு 2 ரூபா 3 ரூபா அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா இப்ப அந்த அட்வான்ஸ் கொடுத்தா இங்க வர மாதிரி இருக்கணும். வரமா கண்டிப்பா. ஒரு 1000 500 வாங்கிட்டோம்னா இங்க வரலன்னா நம்ம அந்த சிலையை அப்படியே கடைசி நான் வந்து கடைசி வரைக்கும் அது அந்த சிலையை எத்தனை நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு இதுவே கொடுங்கன்னு. நான் அவங்க புக் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சிருவோம். கடைசி டைம்ல கேன்சல் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சங்கடம் வரக்கூடாது இல்லையா? ஆமா, அதனால நம்ம ஒரு நல்ல வேல்யூபிளான ஒரு மணி வாங்கிக்கலாம். ஏன்னா இது நம்ம வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படுறோம் நண்பா. ஓகே சூப்பர். இப்போ ஆல்ரெடி இதெல்லாம் புக் ஆயிருச்சு. ஆமா நண்பா. ஏன்னா குளித்தலையில இருந்து வந்திருக்காங்க. ஆமா குளித்தலைங்க. சூப்பர். குளித்தலையில இருந்து இங்க வந்து செம. ஆமா வேற லெவல்னா. நம்ம அங்க இருந்து வந்து இங்க அதான் ஒரு வேலையை யாரு நேசிச்சு பண்றாங்க அவங்ககிட்ட போய் வாங்கணும். அந்த பொருளும் நல்லா இருக்கு, அது ஒரு யூஸும் தானே. இப்ப கண்டிப்பா இந்த ஒரு சிலை வாங்குறது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லாம இந்த ஒரு சிலை வாங்குறதுனால இங்க வேலை செய்யறவங்களுக்கு யூஸ் தானே இது. கண்டிப்பா மக்கள் ஒரு வருஷமா இதுக்காக பாடுபடுறாங்க. எத்தனை குடும்பம் நான் வேலை செய்யும்? நான் இதை நம்பி நேரடியா ஒரு 100 குடும்பங்கள் வந்து பயன்படுறாங்க. ஆனா மறைமுகமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாவை சார்ந்த தொழில். கரெக்ட். அந்த என்ன சொல்றதுங்க, இந்த குச்சி அது வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகிட்ட தான் நான் கலெக்ட் பண்றோம். இந்த தைல குச்சி தேக்குச்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகிட்ட தான். இப்ப அயிலுக்கும் பயனடையுது. சூப்பர். அப்ப கிழங்கு மாவு மரவள்ளி கிழங்கு அது என்ன பண்ண விவசாயி சார்ந்ததான். அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களும் ஆக இது ஒரு சைக்கிள் மாதிரி நண்பா. எல்லாம் அனைத்து தரப்பு விவசாயத்துல இருந்தோ அனைத்து தரப்பு மக்களும் நம்ம வந்து இதுல வந்து இடம்பெறாங்க. ஏன்னா இது வாங்கிட்டு போய் மக்கள் ஒரு விழா கொண்டாடுறாங்கிறத தவிர்த்து அது இதனால ஒரு 100 குடும்பங்கள் பயன்படுது. 100 குடும்பங்கிறது என்னை சார்ந்தவர்த்து தான் 100 குடும்பம். ஆனா மொத்தமா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பல லட்சம் குடும்பங்கள் இதனால வந்து வாழ்வாதாரமாவே இது இருக்குது. கரெக்ட். தவறு இல்ல. இப்ப இது மாதிரி ஒரு பண்டிகை காலங்கள்ல இங்க வந்து பெயிண்டிங் நடந்துட்டு இருக்கு. பேங்கனா? ஆமா நண்பா. பெயிண்டிங் ஒர்க் நடக்குது நண்பா. ஓகே சூப்பர். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட இன்னொன்னு முக்கியமா கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப அரசாங்கம் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குல்ல? ஆமா நண்பா. இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த அளவுல பெயிண்டிங் பண்ணணும், கலர்ஸ் இருக்கணும், மிக்சிங் எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்கல்ல. இப்ப நீங்க என்ன மாவுல தயாரிக்கிறீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்த அந்த மரவள்ளி கிழங்கு பேப்பர் கணபதி தான் பண்றோம். நம்ம இந்த பிளாஸ்டா பரிசோ அதெல்லாம் இல்ல. முழுக்க கரையக்கூடிய தண்ணியில போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிலை பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டு ஒரு 10 நிமிஷத்துல ஊறிச்சுன்னா அப்படியே பேப்பரா ஆயிடும். ஓகே. இதனால வந்து நீர்நிலைகளுக்கு எந்த ஒரு மாசு வராது நண்பா. இது வந்து மாறாக நீர்நிலை மீன்களுக்கு உணவாக தான் பயன்படும். ஓகே. ஏன்னா கிழங்குங்கிறது வந்து உணவு பொருள் தானே. கரெக்ட். இப்ப அதுல செய்யக்கூடிய சில நீர்ல போட்டோம்னா நீர்ல ஆத்துல இருக்கிற மீன்களுக்கு இது உணவாக தான் பயன்படும். அதனுடைய அடிப்படையில் தான் நாங்க தயாரிக்கிறோம். சூப்பர்ண்ணா. ரெண்டாவது அடிக்கிற கலர் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து நீர் வண்ணங்கள். ஓகே. வாட்டர் கலர்ல தான் நம்ம பயன்படுத்துறோம். ஓகே. இதனால எந்த வித மாசு கட்டுப்பாடு எதுவுமே பிரச்சனை இல்ல. ஓகே. சுற்றுப்புறத்துக்கு எந்த ஒரு தீங்கு இல்லாதான் வந்து நாங்க தயாரிச்சு பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. சூப்பர்ண்ணா. இது ஒரு நல்ல விஷயம். ஆனா செய்யற வேலை நமக்கு ஒரு லாபம் தரங்கிறது தாண்டி ஆமா சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனை இருக்கு, நீர்நிலை ஆதாரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை வந்து கரெக்டா பார்த்து இதை போடும்போது மீன்களுக்கு உணவாக தான் போகும். ஓகே. ஸோ இப்போ இங்கே நம்ம ஒரு பேட்ச் பார்த்துட்டோம். நான் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வீடியோவில் நாங்கள் பேசிக்கிட்டே கவர் பண்ணுறோம். ஸோ நீங்களும் ஒன்ஸ் வந்து முடிஞ்சால் நேரில் வந்துருங்க. இது ஒரு விசிட்டிங்காக நேரில் வாங்க. பார்க்க ஒரு சிலை கூட போர் அடிக்காது. அதுவும் அண்ணன் ஃப்ரீயாக இருந்தானே இந்த சிலையோட வரலாறு கேளுங்க. அண்ணன் வந்து அண்ணனோட ஐடியாவில் சொல்லுவார் எப்படி இந்த சிலை மேக் ஆச்சு அப்படின்னு. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், இந்த பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், செம. ஆனால் இப்போ ஒரு சிலை செஞ்சிடறீங்க, பட் அது கலர் சூஸ் பண்ணுறது அதை விட வேற லெவலில் இருக்கும். ஆமாம் அன்பா. இப்போ இந்த மாதிரி கலர் வந்து தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் அன்பா முத சொல்லியிருக்கீங்களா? டைம் கூட சொல்ல நீங்கள் சொன்னீங்க. வருஷம் நம்ம வந்து ஒரு கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்.
ஓகே, இது தமிழ்நாட்டுல நாம தான் இதுக்கு இந்த கலர் நாம தான். அது வந்து சொல்லிக்கிறது வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். சந்தோஷம். இப்ப நிறைய இடத்துல அடிச்சாலும் கூட இந்த குவாலிட்டி கொண்டு வர முடியல. வரல. கண்டிப்பா கஸ்டமரே சொல்றாங்க, ஆனா நீங்க உங்களை அடிக்கிற மாதிரி பெயிண்டிங் வேற எந்த ஷாப்லயும் இல்லண்ணா. சூப்பர் குவாலிட்டியா இருக்கிறீங்க, தெளிவா கொடுக்குறீங்க அப்படிங்கிற எனக்கு அது மன நிறைவா சந்தோஷம். கண்டிப்பா பாருங்க. இப்ப வந்து நாம பார்த்தது வந்து இப்ப பெரிய குடோன் பேக்ல பெரிய சைஸ். ஓகே, நாம முன்னாடி பார்த்தது அதை விட பெரிய சைஸ், இது அதை விட பெரிய சைஸ், அதோட மிட் ரேஞ்ச் ஆனது அங்க அது எல்லாம் ஈவன் தான். ஓகே, இப்ப அடுத்தது வந்து சின்ன சைஸ் மேல போய் பார்க்கலாம். மேல பாருங்க, மேல ஒரு 100 சிலைக்கும் பக்கமா இருக்கு. அதுவும் சின்ன சைஸ், சின்ன சிலைங்கிறதுக்காக மட்டும் டிசைனோ இதெல்லாம் அதுல பஞ்சமே கிடையாது. பெரிய சைஸ்ல என்ன வேலை பண்ணிருக்காங்களோ அதே சைஸ்ல தான் சின்னதுலயும் பண்ணிருக்காங்க. இப்ப அதையும் பார்ப்போம். ஆனா மேல போவோமா? நான் ஒரு வியூ பார்த்தேன், அந்த வியூ உங்களுக்கு கிடைக்குதான்னு தெரியல. சோ இங்க பாருங்க, அப்படியே இங்க மேல ஏறும்போது இந்த பெரிய சைஸ் சிலையெல்லாம் பாருங்க வேற லெவல்ல தெரியும் அது மேல இருந்து பார்க்கும்போது. ஸோ ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்காம நீங்கள் போய் வேறு இடத்துல வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஸோ ஒன்ஸ் கலெக்ஷன் பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பாங்க வந்து பாருங்க. அதாவது நீங்கள் வந்து நேராக விசிட் பண்ணுங்க, பாருங்க. நீங்க வாங்குறது வாங்காதுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட. அது பிடிச்சா வாங்குறீங்க, பிடிக்கலைன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா பிடிக்கும். அது கேரண்டி சொல்ல, கேரண்டி 100% கேரண்டி. இந்த அந்த இந்த கடையோ மாடலை தவிர்த்துட்டு நீங்க நகர முடியாது. அவ்வளவுதான் நாங்க பண்ணிருக்கோம். நீங்க ஒரு ஐடியால வருவீங்க, அந்த ஐடியாவுக்கு மேல இங்க பொருள் இருக்கும் கண்டிப்பா. சூப்பர். நான் சொன்ன மாதிரியே தான் சின்ன சைஸ் சிலை. இது என்ன எத்தனை அடிக்குன்னு வருது நண்பா? இது வந்து 6 அடி நண்பா. 6 அடி சிலைக்கு 6 அடி சிலை அப்படிங்கிறதுனால சும்மாலாம் வைக்கல. ஸோ 6 அடி சிலை நம்ம இங்கே வாங்கி வச்சாவே அதுவே 8 அடிக்கும் பக்கம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா அகலமாக இருக்கும் பாருங்க, அப்படியே சூப்பர். நல்லா சைஸும் அகலமாக இருக்கு. அப்படியே இந்த சிலை பாருங்க, நீங்க ஒவ்வொரு சிலையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா நண்பா. ஸோ இது வந்து இது பியூரா இந்த வேலையை வந்து இது ஒரு பிஸ்னஸா பார்க்காம வருஷத்துக்கு ஒருக்கா வருது, வேலையை செஞ்சோமா ஒரு 100-200 சிலையை போட்டோமா சேல்ஸ் பண்ணோமா அடுத்த வருஷம் பார்ப்போமாங்கிற மாதிரி இல்லாம இது ஒரு வேலை. இந்த வேலையை நம்ம மெனக்கெட்டு செய்யணும், இது நமக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணும்போது தான் இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் வரும். ஏன்னா இது வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ட்ரேடிங் மாதிரி, இது ஒரு பிசினஸ். ஒரு 200 சிலை எடுப்போம், அதுக்கு ஒரு சிலைக்கு ஒரு 2000 மார்ஜின் வைப்போம், ஒரு மாசம் எடுத்துட்டு அடுத்து வேற ஒரு வேலை பார்ப்போம். அப்படி சில பேர் இருக்காங்களா? சில பேர் இருக்காங்க. ஆனா பட் அப்படி நம்ம தமிழர் கலைச்சிற்பம் வற்றாமலையத்தில் இருக்க நம்ம தமிழர் கலைச்சிற்பம் அப்படி இல்லை. அவங்க என்னன்னா இந்த சீசன் முடிஞ்சோடனே வந்து 10 நாள் மட்டும் ரெஸ்ட் எடுப்பீங்களா? 10 நாள் ரெஸ்ட், உடனே அடுத்த பேட்டர்னுக்கு என்ன பண்ணணும் நீங்க வந்து கலர்ஸ் இப்ப இந்த வருஷம் கொஞ்சம் கத்துக்குவீங்க. ஏதாவது வந்து புது கலர் கேட்டிருப்பாங்க. ஏன்னா மக்களும் அப்டேட் ஆகுறாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்ற அவங்க சில மாடல்ஸ் அதையெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கான ஒரு பிளான் பண்ணி அது ஒரு வருஷம் ஒர்க் பண்ணும். ஏன்னா ஆமான்பா, இப்ப விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சுன்னா சரி, நீங்க எப்ப மறுபடியும் வேலையை ஆரம்பிப்பீங்க? 10 நாள் தான் ரெஸ்ட் எடுப்போம். சரியா? அதுக்கப்புறம் உடனே நாம அடுத்து நியூ பேட்டர்ன் தயாரிக்கிற உண்டான வேலையில் நாங்க இறங்கிடுவோம். சூப்பர். அப்படி பண்ணும்போது தான் கொஞ்சம் கரெக்டா வருஷம் ஃபுல்லா நாங்க வந்து இதுல ஒர்க் இதேதான் வேலை, இதேதான் மூச்சு. கண்டிப்பா இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம். இதுதான் எப்படி சொல்றது, இது உணர்வு பூர்வமா எப்படி நான் பண்றேன்னு அது இது வந்து நண்பா, விநாயகர் வந்து என்னுடைய குடும்பத்துல ஒருத்தராவே தான் நான் இருக்கிறேன். கரெக்ட். எப்படி சொல்றது, இது சாமி பண்றத விட நம்ம என்னுடைய பையன் என்னுடைய மகள் எப்படி, அது மாதிரி இவரு எந்த சொந்தத்தை இவர் எப்படி எடுத்து பையனா எடுத்துட்டுமா, என்னுடைய குருவா எடுத்துட்டுமா, என்னுடைய கடவுளா எடுத்துட்டுமா, என் அப்பாவா எடுத்துக்கிட்டுமா, எப்படின்னே நான் அது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஆனா எனக்குள்ள இருக்கார், என்ன கூடவே இருக்கார். அப்படிதான் நான் இதை நினைச்சிட்டு நான் உண்மைதான். ஏன்னா இப்ப டெய்லி வந்து இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம்னு வச்சுக்கீங்களேன், அந்த வேலை தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இப்ப நீங்க விநாயகர் சிலை செய்யறதுதான் வேலை, அதுவும் விநாயகர் விநாயகர் தான் அவர் செய்யறதா வேலை. அதான் ஒரு மண்டையில ஓடி எனக்கு எப்போ அதாவது என் மகளை சிந்திக்கிற நேரத்தை விட நான் இவர் தான் யோசிக்கணும். என்ன அந்த பட்டடி சிலைக்கு நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு என்ன கலர் வச்சோம், இல்ல அது தப்பா இருக்கும் வேற கலர் வைக்கணும். கண்டிப்பா அதை யோசிச்சுட்டே இருக்கணும். ஆள் மனசுல சப்கான்சியஸ்ல வந்து ஒரு தூக்கத்துல ஏதாவது கேட்டா கூட இதுதான் நம்ம சொல்ல முடியும். விநாயகர், இது விநாயகர் விநாயகர் விநாயகர். சூப்பர். அப்ப பாருங்க, இப்ப நேத்து என் பாப்பாவுக்கு ஸ்கூல்ல உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஓகே. சோ நான் இங்க முக்கியமா வேலை செஞ்சிருக்கேன், போக முடியல. உடனே அது சரி பாருங்க மேடம், நான் இதை முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு லேட்டா தான் போக முடியாது. அப்ப என்னுடைய குடும்ப உறுப்பினர் ஒருவராவே நான் இவரை
வச்சாச்சு கண்டிப்பாங்க. ஓகே சூப்பர்ண்ணா. ஏன்னா அப்படி குடும்ப உறுப்பினர்னா நான் அவருடைய குடும்ப உறுப்பினர் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கும் கீழே அவர் வேண்டாம், அவருக்கும் கீழே நான் இருந்துக்கிறேன். கரெக்ட். அவரோட குடும்பத்துல நம்ம அப்படி கண்டிப்பாங்க. சூப்பர். ஆனா இப்ப இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல, இங்க எத்தனை அடி சிலையில இருந்து எத்தனை அடி சிலை வரைக்கும் வச்சிருக்கீங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 அடியில இருந்து 7.5 அடி வரைக்கும் இருக்கு. 5 to 7.5. இப்போ ஒரு 5 அடி சிலை பேசிக்கான சிலை என்ன விலைக்குனா வரும்? ஒரு அப்ராக்சிமேட் 5 அடி உங்களுக்கு 5,500 பண்ணி கொடுக்கலாம். பேசிக். அதிகபட்சம் 5 அவ்வளவுதான்பா. 5 அடியில அதிகபட்சம் ஒரு 6 ரூபா. 5 அடி சிலை. மத்ததுதான் வந்து 10 அடி. அதுதான் கொஞ்சம். ஏன்னா இப்ப 5 அடி இப்ப பாருங்க அங்க இருக்குது. எதுங்கண்ணா இதுல 5 அடி எதுங்கண்ணா? இதுங்க இது. ஓகே. இப்போ இதனுடைய அகலத்தை பாருங்க. 5 அடிக்கு ஒன்று அகலம் தான் கொடுக்க முடியும். இதுவே 10 அடினா ரொம்ப அகலம் 10க்கு 10 சைஸ் போகும். 10க்கு 10 பெரிய சைஸ் வரும். அப்படிங்கும்போது அது அப்பதான் விலை வந்து ஜாஸ்தியா, அகலம் அதிகமாக அதனுடைய ரேட்டும் ஜாஸ்தி. அந்த இடத்துல நம்ம அடினா ஒரே அளவு தான் இருக்கும். ஆனா அகலம் மாறுபடும். ஆமா ஆமா. 5 அடிக்கு 2 அடி அகலம்னா 10 அடிக்கு 10 அடி அகலம் வரும். அப்படி அகலம் வருது இல்லையா? அதனாலதான் அந்த ரேட் டிஃபரெண்ட் ஆகும். சூப்பர். கரெக்ட் தாங்கண்ணா. இப்ப 5 அடியில இருந்து இருக்கு நம்மகிட்ட வந்து 1 அடியில இருந்து சிலை இருக்கு. 1/2 அடியில இருந்து இருக்கு நண்பா. 1/2 அடியில இருந்து இருக்கு. ஓகே. இப்ப அந்த 1/2 அடி சிலையுமே பார்க்கலாம், அடுத்து பாப்போம். ஓகே. இப்ப இங்க ஓவராலா பாத்துட்டோம். நீங்க எதுக்கு விலை தெரியணும் அப்படின்னா, நான் இப்ப ஃபர்ஸ்ட் நானும் தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு விலை தெரியணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த அடி சைஸ்ல எத்தனை செலை வேணும், இல்லை இதில் என்ன மாடல் இருக்குன்னு அனுப்புங்கனாலும் அண்ணா அதை டீட்டெயில்டாக உங்களுக்கு அனுப்பிடுவார். நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேணாம். குறைஞ்சது இந்த வருஷம் ஒரு 1000-1500 சிலை கம்பல்சரி அண்ணா ரெடி பண்ணிடுவார். நீங்கள் சிலை கிடைக்குமோ கிடைக்காதனால யோசிக்க வேணாம். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் வாங்க. இதுவே இப்போ நீங்கள் வர்றது வந்து எனக்கு என்ன கேட்டா லேட்டு நீங்க வந்துடணும் சீக்கிரம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு உண்டான கலெக்ஷன் கிடைக்கும். பெயிண்டிங்கு எல்லாமே வந்து உங்களுடைய திருப்தியா நீங்க பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா இன்னும் 3 குடோன் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணாம இருக்கு. இங்க இதே பாத்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தோம்ல, கீழே ஃபர்ஸ்ட் பார்த்ததுல ஸோ அந்த ரோ இது. ஸோ அந்த சைடு கீழே பார்க்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சதில்ல, இந்த பக்கம் பாருங்க. ஸோ நீங்கள் வந்து சிலை கிடைக்காதுன்னு நினைக்க வேணாம். உங்களுக்கு எப்போ வந்தாலும் சிலை அவைலபிள் இருக்கும். பட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சிலையும் மாடல்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ, அதுவும் இந்த ஆடி 18க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா 15% டிஸ்கவுண்ட். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் தொடர்ந்து நீங்க எத்தனை வருஷமா இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? 10 வருஷம். 10 வருஷம் ஆச்சு. அதுவும் இதே இடத்துல சொந்தமா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு என்ன. உங்களுக்கு இப்ப அடுத்து வந்து பெயிண்ட் பண்ண சிலைகளையும் காட்டுறோம். ஸோ அது வந்து நீங்க சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கஸ்டமைஸ் கலர்ல அதையும் நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடி 18க்குள்ள புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து ஒரு 15% ஆக்சுவல் பிரைஸ்ல இருந்து ஒரு 15% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். அது நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் கம்பல்சரி என்ன பண்ணி தருவாரு. ஸோ அப்படியே நம்ம வந்து நம்ம அங்கே போயிடலாங்களா? அங்கே போய் அதை பார்த்துருவோம், அந்த இதை பார்த்துருவோம். ஸோ மீண்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம வற்றாம்பாளையத்தில் இருக்க தமிழர் கலை சிற்பம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் வாங்காதது உங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன். நான் என்ன சொல்கிறேன், ஒன்ஸ் வந்து பாருங்க, பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க வாங்குறது வேணாலும் முடிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா கண்டிப்பா ஏன்னா நீங்க ஒரு ஹியூஜ் வேல்யூ கொடுக்க போறீங்க, அது பெரிய செலிப்ரேஷனா இருக்கும். ஸோ இந்த செலிப்ரேட் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதை நல்ல இடத்துல நல்ல பொருளை வாங்கி நீங்க தாராளமா செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு நாம சொல்றது ஏன்னா நான் கடந்து சரி 3 வருஷம் இருக்கா 4 வருஷமா நம்ம வீடியோ 4 வருஷம் தொடர்ந்து 4 வருஷமா அண்ணனோட டிராவல் ஆகிட்டு இருக்கும். தனி ஆடியன்ஸும் இருக்காங்க, கமெண்ட்ல கேட்டுட்டே இருப்பாங்க, எப்ப தமிழர் கலை சிற்ப வீடியோ போடுறீங்க. இந்த வரைக்கும் போன வருஷம் போட்ட வீடியோக்கு இன்னைக்கு கூட மெசேஜ் இந்த வரைக்கும் கூட மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டு. ஸோ அதான் இதுதான் ஒரு பிசினஸ். நீங்க எப்ப கேட்டாலும் அண்ணனும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. நீங்க அதிகமா ஃபோன் பண்றதை விட ஒரு மெசேஜ் போடுங்க, அண்ணா அதுக்கு இது பண்ணிடுவாரு, கலெக்ஷன் எல்லாம் அனுப்பிடுவாங்க. இல்லையா அது எல்லாத்தையும் விட நான் இன்னொன்னு ஈஸியா சொல்றேன், ஒரு வீக்கெண்டோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்துருங்க. ஒரு நாள் ஏன்னா வீக் டேஸ்ல வரும்போது கூட வீக்கெண்ட்ல வரும்போது கூட க்ரௌடா இருக்கும், நீங்க இதெல்லாம் பார்க்க முடியாது, கொஞ்சம் நல்லா கூட்டமா இருக்கும். ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது வந்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு அழகா ஒன்று புக் பண்ணிட்டு போகலாம். முன்னாடி வாங்க. இப்போ என்ன பெயிண்ட் பண்ண சிலைகள் நிறைய இருக்கு, அதையும் என்னன்னு பார்ப்போம். சில சிலைகளுக்கு எல்லாமே ஒயிட் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம பார்ப்போம். மறந்துடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்து புக் பண்ணிக்கிங்க. ஏன்னா கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் தரமா இருக்கு. அண்ணன் இந்த வருஷம் வந்து நல்லா மெனக்கிட்டு இருக்காருன்னு
இந்த சிலைகள் மூலியமாவே தெரியுது. ஆனா ஒவ்வொரு சிலையும் இது வந்து செய்யறதுல அந்த சிற்பி மாதிரி செதுக்கி இருக்காரு அண்ணன். கண்ணை மூடினா கனவுல நீதாங்கிற மாதிரி ஒவ்வொரு சிலையும் கண்ணை மூடி முடிக்கும் போது ஒவ்வொரு ஆர்ட்டா பாருங்க. இந்த மயிலெல்லாம் பாருங்க, இந்த சிலைக்கு மெனக்கிட்டு இதை நீங்க பண்ணிருக்கீங்க தானே? ஆமா நண்பா. இந்த மயிலெல்லாம் வர மாதிரி சிலைக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணுமோ சைஸுக்கு கொடுத்தாதான் இது ஒர்த்தா இருக்கும். எஸ், கையில வீணை வச்சு நார்மலா ஒரு சிலை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இதுல கொஞ்சம் ஒரு இந்த வீணை செஞ்சதுக்கே நான் ஒரு 5 அடி சிலையே செஞ்சிடலாம். அதோட ஒட்டுமொத்த அதோட உழைப்பு இங்க இருக்கு. ஓகே, ஸோ இனிமேல் வந்து அடுத்த வருஷம் வந்து அண்ணன் ஒவ்வொரு சிலை எப்படி செய்யறாருன்னு அண்ணனோட பேஜ்ல இருந்தே நம்ம பார்க்க போறோம். அதுக்கான வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம தமிழர் கலை சிற்பம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னும் ஓப்பன் பண்ணுவோம் நாங்க. அப்போ உங்களுக்கு ஃபுல் அப்டேட் வந்துடும். ஸோ வருஷம் முழுக்க நீங்க டிராவல் பண்ணலாம். உங்களுக்கு வேணுங்கிற சிலையை வேணுங்கிறத நீங்க முன்னாடியே புக் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிப்பா தயாரிக்கும் போதே நமக்கு அந்த மாடல் சொல்றோம்னா வேணுங்கிற புக் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு 1000 சிலைனா முன்னாடியே தெரிஞ்சிடும். 1000 சிலை புக்கிங்னா 1000 சிலை வந்து வந்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா மட்டும் போதும். ஸோ அது மாதிரி பிளானோட பண்ண போறோம் நெக்ஸ்ட் இயர்ஸ். உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு பக்கத்தால வர அளவுக்கு. ஆனா இவ்வளவு நேரம் நம்ம இங்க பாத்துட்டோம். அங்க எவ்வளவு சிலை இருக்கு, அங்க ஏதாவது புது மாடல் இருக்கான்னு ஒன்ஸ் பாத்துருவோமா? ஓகே, ஒயிட் வாஷ் பண்ணி மட்டும் வச்சிருக்கோம். ஒயிட் வாஷ் நடந்துட்டு இருக்கு. மேனுஃபேக்சரிங் முடிஞ்சு ஒயிட் வாஷ்க்கு கண்டிப்பாங்க. ஆனா இனிமேல் சில மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டீங்களா? மேனுஃபேக்சரிங் இல்ல. இப்ப இது இன்னும் அடுத்து 3 குடோன் இருக்குல்ல, இது அங்க இன்னும் 2. ஆமா, அது எல்லாமே கலர் அடிச்சு பண்றதுக்கு டைம் சரியா இருக்கு. இதுக்கு மேல மேனுஃபேக்சரிங் டைம் வந்துச்சுன்னா 1 மாசம் தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஆமா, ஒரு 1.5 மாசம் பக்கம். 1.5 மாசம் பக்கம் தான் இருக்கு. அதுதான் இருக்கு. ஓகே, இப்ப இங்க ஒரு 400-500 சிலை இருக்குமாங்கண்ணா வெயிட் பண்றது? மொத்தம் 3 கோட்டையும் அவ்வளவு இருக்கான்பா. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 300, ஒரு 200, 250. பெரிய சைஸ். பெரிய சைஸ்ல கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஒரு 200, 250 சிலை தான் வெயிட்ல இருக்கு. நீங்க வந்து கஸ்டமைஸ் கலர்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் கலர் பண்ணிக்கலாம். வாங்க, உங்களுக்கு 5 அடியிலிருந்து மேக்சிமம் பெரிய சைஸ் பெரிய உருவத்துல எல்லாமே இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா கஸ்டமைஸ் கலர்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அதுவும் ஆடி 18 வரைக்கும் 15% டிஸ்கவுண்ட் இருக்கு நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக. ஸோ இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு போவோம். ஆஃபர்ஸ் அவைல் பண்ணிக்கிங்க. ஸோ சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க சிலையெல்லாம் சரி, இங்கே இருக்க ஒயிட் சிலையை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுனாலும் சரி உங்களுக்கு இருக்கு. ஏன்னா 3 குடோன்ல அண்ணா சிலை வச்சிருக்காரு. இங்கிருந்து அப்படியே வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே அப்படியே பார்க்கும்போதே தெரியும் பாருங்க. ஸோ இந்த இதுதான் இன்னொரு குடோன். அந்த குடோன்லேயும் போய் பார்ப்போம் அங்கே என்ன இருக்குன்னு. பட் சிலைகள்லாம் நிறையா இருக்குது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் எல்லாமே அமையும். ஸோ அப்படியே வாங்க. நம்ம வந்து எப்பயும் சொல்கிறதா லொக்கேஷன் வந்து நம்ம லொக்கேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா எடப்பாடி டு குமராபாளையம் டு எடப்பாடி போறதுல வற்றாம்பாளையம். தேவூருக்கு முன்னாடி இது தேவூருக்கு அடுத்து செட்டிப்பட்டி. அதுக்கு அடுத்தது. ஓகே, நம்ம எடப்பாடியில இருந்தா தேவூருக்கு முன்னாடி. தேவூருக்கு முன்னாடி குமராபாளையத்துல இருந்து வந்தீங்க அப்படின்னா தேவூருக்கு அடுத்தது செட்டிப்பட்டி பேக்கரியிலிருந்து லெஃப்ட் வந்தா லொக்கேஷன் எல்லாமே பின் பண்ணிடுவோம். ஸோ ஒரு ஃபேமஸான இடம் தான் இது. யாருக்கும் தெரியாதெல்லாம் கிடையாது, ஃபேமஸ் இடம். பட் இருந்தாலும் லொக்கேஷன் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் உங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கலாம், ப்ரைஸ் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200-250 சிலை வந்து கலர் பண்ணாமல் கஸ்டமைசேஷன் கலருக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அதுதான் ஹைலைட்டு. ஸோ ஃபர்தர் டீட்டெயிலுக்கு ஸ்க்ரீனில் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னொன்று நான் முக்கியமாக சொல்கிறேன், ஆடி 18 வரைக்குமே உங்களுக்கு 15% ஆஃபரில் இருக்குது. இந்த ஆஃபரும் அவைல் பண்ணிக்கங்க. அப்கமிங் எல்லா சிலையும் ரெடி ஆகும்போது பெயிண்ட் பண்ணும்போதும் நம்ம இன்னொரு வீடியோவும் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, அப்புறம் யார் சிலை எடுக்கலான்னு வெயிட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தினால ஒரு 100 குடும்பம் பயன்பெறுதுன்னா நம்ம இந்த வேலையை செய்யறதுல தப்பே இல்லை. ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இன்னொரு சிறப்பான வீடியோவில் அண்ணன் நான் மீட் பண்ண போறேன். அண்ணா தேங்க்யூண்ணா. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி.